ஒருநாள் காலை சிறுவன் இனியன் தன் மாமா அருள் கையில் மண்வெட்டியுடன் வாழைத் தோட்டத்திற்குச் செல்வதைக் கண்டான். மாமா, நீங்கள் தினமும் ஏன் மண்வெட்டியுடன் அங்கே செல்கிறீர்கள்? வாழை மரத்தைப் பற்றி எனக்குச் சொல்லுங்களேன் என்று ஆர்வமாக கேட்டான். அருள் மாமா புன்னகையுடன், வா இனியா, இந்த அற்புத மரத்தைப் பற்றி உனக்கு சொல்கிறேன் என்றார். அருள் மாமா ஒரு இடத்தில் நின்று, இனியா, முதலில் நாம் நல்ல கிழங்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். மண்ணை தோண்டி குறைந்தது 6 அடி இடைவெளி விட்டு இந்த கிழங்குகளை புதைக்க வேண்டும். அப்போதுதான் வேர்கள் ஓடவும் மரம் வளரவும் போதுமான இடம் கிடைக்கும் என்றார். மரம் வளரத் தொடங்கும்போது ஒரு கிழங்கிலிருந்து பல கன்றுகள் முளைக்கும். ஆனால் நாம் முதல் கன்றை மட்டும் வளர விட்டுவிட்டு மற்ற கன்றுகளை நீக்கிவிட வேண்டும். அப்போதுதான் தாய்மரம் வலிமையாக வளரும் என்று அருள் மாமா விளக்கினார். வாழை இலைகள் எவ்வளவு பெரியவை பார்! இவற்றை நாம் உணவருந்த பயன்படுத்தலாம். சூடான உணவை இதில் வைத்து சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது என்றார் மாமா. இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து வாழை இலையில் மதிய உணவு சாப்பிட்டனர். அருள் மாமா ஒரு மரத்தை காட்டி, பார் இனியா, இதுதான் வாழைப்பூ. இதிலிருந்துதான் காய்கள் உருவாகின்றன. இந்த பூவை சமைத்து சாப்பிட்டால் உடலுக்கு மிகுந்த சத்து கிடைக்கும் என்றார். அந்த ஊதா நிறப்பூ அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வாழை மரத்தில் ஒரு பெரிய தார் கிடைக்கும். ஒரு தாரில் 100 முதல் 200 வாழைப்பழங்கள் வரை இருக்கும். நம் அனைவருக்கும் இனிப்பான பழங்களை தரும் கொடைவள்ளல் இந்த மரம் என்றார் மாமா பெருமையுடன். திருமணங்கள் மற்றும் விசேஷங்களில் நாம் ஏன் வாழை மரத்தை கட்டுகிறோம் தெரியுமா? வாழையடி வாழையாக சந்ததிகள் செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது மங்களத்தின் அடையாளம் என்று அருள் மாமா அதன் பண்பாட்டு சிறப்பை கூறினார். மரம் குலை தள்ளிய பிறகு அதை வெட்டிவிடுவோம். அதன் பட்டையை உரித்து நார் எடுப்போம். அந்த நாரைக் கொண்டுதான் அழகான பூமாலைகளையும் உதிரி பூக்களையும் கட்டுகிறார்கள் என்று மாமா ஒரு நாரை கிழித்து காட்டினார். வெட்டப்பட்ட மரத்தின் நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அதை சமைத்து சாப்பிட்டாலோ அல்லது சாறு எடுத்து குடித்தாலோ மனிதர்களுக்கு ஏற்படும் கிட்னி கல், சிறுநீரக கல் நோய் குணமாகும். இது ஒரு சிறந்த மருந்து என்றார் மாமா. ஒரு மரத்தை வெட்டிய பிறகும் அதன் கதை முடிவதில்லை. அதே கிழங்கிலிருந்து மீண்டும் ஒரு புதிய கன்று வரும். இப்படியே இந்த சுழற்சி தொடரும் என்றார் மாமா. இனியன் இப்போது வாழை மரத்தை ஒரு உற்ற நண்பனைப் போல நேசத்துடன் பார்த்தான்.